சின்ன பொம்மை, நல்ல பொம்மை, பெரிய பொம்மை, எல்லா பொம்மையும் இருக்குது. வாங்கப்பா வாங்க. என்னப்பா பொம்மை வாங்கிக்கிறியா? எவ்வளவு பொம்மை? 10 இருக்குது, 30 இருக்குது, 40 இருக்குது. உனக்கு எவ்வளவுப்பா வேணும்? இந்த பஸ் எவ்வளோ? 150 ரூபாய் கொடுப்பா. அண்ணா என்னப்பா இவ்வளவு ரேட்டு சொல்ற? வெளியெல்லாம் போனா 300 400 விற்பாங்க. நான் வெயில்ல வித்துன்னு வரேன், நீ ரேட் அதிகம்னு சொல்ற. ரேட்டு ரொம்ப அதிகம்ண்ணா. ரேட்லாம் ரொம்ப அதிகம் கிடையாதுப்பா. இந்த கார் எவ்வளவுண்ணா? 100 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்குப்பா. 100 தானா? கடையில 200 300 விற்பாங்கண்ணா. தானா 150 ரூபாய். 150 ரூபாப்பா. தம்பி 100 ரூபாய் தான் சொன்னா. நீ வச்சுக்கண்ணா, வெயில்ல கஷ்டப்பட்டு வித்துன்னு வர. உன்ன மாதிரி ஆளுக்குன்றமா நாட்டுல மழை பெய்யுது. பிச்சைக்கார பசங்க பேரம் பேசுறாங்க. யோ யாரு பிச்சைக்காரன்ற? பேரம் பேசுறவங்க தான் பிச்சைக்கார பசங்க சொன்னேன். பாரு தம்பி 100 ரூபான்னு சொன்னா 150 ரூபாய் கொடுத்துக்கிறான். யோ அதுக்கு பிச்சைக்கார பையன் சொல்லுவியா? 150 ரூபாய் தானே கேட்டா? இந்தா 200 ரூபாய். நல்ல மனுஷன் பாடியா. ஓ இன்னொரு பொம்மை எதனா வாங்கிக்கிறியா? ஒன்னே போதும். உங்களை மாதிரி ஆளுகள் தான் எங்களுக்கும் நஷ்டம். போடா போடா. லைனா செம பிளான் இல்ல? வாடா, வெயில் பயங்கரமா அடிச்சு நெகிழுக்க போடா. ஏப்பா வாடா, அப்படி உட்காருவான். டேய் முருகேசா, இதெல்லாம் என்னடா? பார்த்தா தெரியல. இனிமேல் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அதனால பொம்மை வியாபாரம் இறங்கிட்டேன். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். வாங்கிக்க கார் கீரா. அதெல்லாம் வா, நான் ஒரு ஆளை கூட்டின்னு வரட்டா? யாரா ஆளு வாங்குவாங்களா? வாங்குவாதான் நினைக்கிறேன். அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தை பொம்மை யாரோ திருடின்னு போட்டாங்களாம். குண்டா கட்டியா இருந்தாங்களா? அட கரெக்டா சொல்றியாப்பா. இந்த 50 ரூபாய் அவங்களை இந்த பக்கம் மட்டும் வர வைக்காதா, அந்த பக்கமா கூட்டு மூடு. எதுக்கு? காரணம்லாம் கேட்டு புட்டா சொல்ல தலையா. எப்படியோ 50 ரூபா வந்துச்சு, ஜாலி தான். நான் எதுக்கு அந்த ஆளு அப்படி விட்டு ஏய் இந்த பொம்மைலாம் அவங்க தேடிங்கிறானுங்க பாரு, அவங்களுக்கு காசு குத்து என்ன? நம்ம காசு குத்து வாங்குறது சரித்திரமே இல்லை. என்ன பேசுறடா நீ? சரி சரி குமார் சைடு சொல்லிக்கிறான், கஸ்டமர் கூட்டின்னு வருவான், வியாபாரம் பண்ணு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாவம் வீடு வந்து திருடிக்கிறானுங்களா குழந்தை பொருளெல்லாம். இவனுங்க நல்லா இருப்பானுங்களா? இவனுங்க கை கால் வழங்குமா இவனுங்களுக்கு? என்னப்பா மனைவினே வரா? ஏதாவது சண்டையா என்ன கூட்டா? அட எங்க வீட்டுல சண்டை இல்லைங்க. எவனும் வீடு வந்து குழந்தை பொருளெல்லாம் திருடிட்டு இருக்கிறான். அவங்க அம்மா ரோட்ல வந்து கத்தினுக்குது. ரோட்ல வந்து கத்திங்குதா? என்னன்னுப்பா கத்திங்குதா? ஆனா அது வாய்க்கு வந்த மாதிரி அசிங்க அசிங்கமா பேசிங்குதுப்பா. நான் தான் சூனிய வைக்க சொல்லிட்டு வந்துக்கிறேன். சூனியமா? சூனியம் வச்சா என்னப்பா ஆவா? சூனியம் வச்சா என்ன ஆகும்? நல்லா இருக்கிற கை கால்லாம் இப்படி வழங்காத போடும். ஏங்க எத்து வித்தலாம் மாதிரி ஆகும். ஆமா ஆமா, யார் திருடின்னு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் வைப்பாங்க. எப்பா நான் தப்பிச்சேன். ஏய் அப்ப எங்க இது? இது என்னப்பா இது? பொம்மை பொருள் வியாபாரம் எல்லாம் பண்றீங்களா என்ன? ஆமாப்பா, எங்க மாமியார் மோதிரம் போச்சு, அதை வித்துட்டு பொம்மை வியாபாரம் பண்றேன். எல்லாம் வச்சு விளையாடின பொருள் மாதிரியே இருக்குதப்பா. எங்க வாங்கின இதெல்லாம்? எல்லாம் புது பொருள் தான், எடுத்து எடுத்து வச்சிடறாங்கல்ல, அது அழுக்காக போகுது. எல்லாம் இதே மாதிரிதான் இருந்துச்சு பழகுது. எல்லாம் திருடி முட்டுக்கிறானுங்க பாவிங்க. நீ போ, அவன் கதை பத்தி பேசின்னு இருக்காத. நாசமா போனவனுங்க குழந்தை பொருளை போய் திருடி போய்க்கிறானுங்களே. நான் போன் பண்ணி நல்ல சூனிய ஹெவியா வைக்க சொல்றேன். ஐயோ எவியா வைக்கிறன்ட்டு போறானே. அதெல்லாம் ஒண்ணு ஆவார. நம்ம நல்ல மனுஷங்க, கவலைப்படாதடா. என்ன நல்ல மனுஷன், வீட்டு மனுஷன். போனதை பத்தியே பேசினு கிடையாதுப்பா. எங்க ப்ரோ பொம்மை கடை ஆரம்பிச்சிருன்னு இப்பதான் போன் பண்ணிச்சு. ப்ரோ கஸ்டமரை கூட்டின்னு வந்துட்டேன். வா ப்ரோ, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. கவலைப்படாதப்பா, கடவுள் வந்து ஒரு கதவு அச்சா இன்னொரு கதவு திறப்பாரு. என்னத்துக்கு ஒரு கதவு அடிக்கணும், ஒரு கதவு திறக்கணும்? ஒண்ணுமே புரியல ப்ரோ. இல்ல ப்ரோ, இவங்க வீடு பூந்து இவங்க அக்கா பையனோட பொருள் எல்லாம் திருடிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தர்சனமாயிட்டா போல. அவங்களும் இருக்குமோ? கோபால் போன் பண்ணா, நீ பொம்மை கடை ஆரம்பிச்சுக்கிறேன்னு. அதனாலதான் கம்மி ரேட்ல வாங்கி தரேன்னு கூப்பிட்டு வந்தேன். ப்ரோ அவங்கள அனுப்பிச்சிடு, இதெல்லாம் வித்துடுச்சு. அட என்ன ப்ரோ, அவரே விஷத்துல வந்திருக்காரு. போனா நீ போய் பாருண்ணா போனா. இது என்ன எங்க வீட்டுல இந்த மாதிரி இருக்குது? எல்லாம் கூட்டாளி இந்த மாதிரி தான் இருக்கான். வாங்கிக்கப்பா. வாங்கிக்கப்பா, வீட்டுல இருக்கிற மாதிரி இருந்தா நல்லது தானே. உன் மச்சான் கவலைப்பட மாட்டான். அதுவும் கரெக்டு தான். இது இது ஓகே. இது 5 தேர்த்துக்கிறேன் நானு. ப்ரோ ரேட்டை பார்த்து சொல்லு, நம்ம ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். 500 ரூபாய் வாங்கி கொடு ப்ரோ. வெளியே போய் வாங்கினீங்கன்னா எப்படியோ 1000 ரூபாய்க்கு மேல இருக்கும். 500 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. இந்தாங்க. போப்பா, உங்க வீட்டுக்கு வேற எதனா பொருள் தேவைப்பட்டா அக்கா கூட்டின்னு வந்து வாங்கிக்கண்ணா. சரி நான் போயிட்டு வரேன். போப்பா போப்பா. ப்ரோ பொம்மை கடை ஆரம்பிச்சுட்டுக்கிற, எங்க இது குடோனு? என்ன குடோனு? பொம்மை குடோனு. இப்ப கேளாச்சுன்னா போய் எடுத்துன்னு வரணும்ல. இப்ப எதுன்னு போனா? அவன் வீட்டுக்கு தான் போனா. அப்ப திட்டின்னு வந்துட்டா இது? ஆமா ப்ரோ, எந்த வீட்டு திருட்டு வரணுமோ அந்த வீட்டையே வித்துட்டான். அடங்கொய்யால. ப்ரோ அவங்க அக்கா மோசமா கத்தி நின்ச்சு ப்ரோ.
சரி விடு, அதான் காசு கொடுத்துட்டாங்கல்ல, இருக்கிற 4 பொருள் வித்துட்டு நம்ம போயிடலாம். அப்ப கடகான்னு டார்லிங் நான் கமலஹாசன் மாதிரி இருப்பேன் டார்லிங். சார் கமலஹாசன் சார் எங்க போறீங்க? என் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறீங்களா? பொம்மை வாங்கி போங்களேன். இப்பதான் உஷாராயிக்குது, இனிமேதான் குழந்தை பிறகு, அப்பதான் பொம்மை வாங்கணும். உங்க அழகுக்கு உங்க திறமைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். பொம்மை வாங்கிட்டு போங்க. கேட்டியா டார்லிங், என் அழகை பத்தி சொல்றாங்க அம்மா. பார்த்து செல்லு வச்சுட்டு போதா. டெம்பர் கிளாஸ் ஒட்டிக்கிறேன், வெடியாது. இந்த வெடியா மூஞ்சி ஏன் கூப்பிட்டு வச்சுக்கிற? செத்து விடு ப்ரோ. வாட் வெடியா மூஞ்சா? வெடியாத மூஞ்சி இல்லைங்க, இது மரத்தட்டு மூஞ்சி. ஹலோ டார்லிங், இவனை கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒரே வாரத்துல இவனை விட்டு ஓடி போயிடுவீங்க. ஓய், எவ்வளவு கஷ்டப்பட்டு உசார் பண்ண, என்னடா இப்படி பண்ணிட்டேன்? சாரி கமலஹாசன் சார், தாங்க மேடம் பேசுறாங்களா. ஹலோ டார்லிங். ஏய் என்ன வாய போலங்கற, வந்து போய் திரும்பி போ. ப்ரோ நல்ல பீஸா புடிச்சா டம்மி பீஸா புடிச்சாரா? நல்ல பீஸா தான் மாட்டோன்னு பார்த்தா டம்மி பீஸா தான் வந்துக்குது. ப்ரோ அங்க பாரு. இனிமேட்டு இருந்து யார்கிட்ட ஏமாற மாட்டேன்னு சபதம் எடுத்துக்கிறேன்டா. கீஷாரி டேய் நம்புடா. நான் நம்ப, அங்க பாரு வம்பு. டேய் முச்சாமி வாடா, ரொம்ப நாள் ஆச்சுடா உன்னை பார்த்தா. நான் முரேசா பணத்தை தூக்கி போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். நான் போலீஸ்ல சம்மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த முருகேசு மலை எவனா கை வைக்க முடியுமா? இது பெரிய பருப்பு. ஐய் எங்க இருந்து தீனி வந்து போட்டுக்கிற இதெல்லாம்? நான் வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு கடை போட்டுக்கிறேன்டா. வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு எதுக்கு இந்த பொம்மை கடை போட்டுக்கிற? பாயிண்ட் கரெக்ட் ப்ரோ, மாட்டிக்கினேன். என்ன மாட்டிக்கிச்சு? டேய் முச்சாமி வாடா, ஃபேன் எல்லாம் வாங்கி போடா. ஏய் குட்டி ஃபேனா? அடை தத்துல முச்சவனே, அவன் எங்க இருந்து திரும்பி வந்தானே தெரியல, அத போய் பாத்துனுக்குற. டேய் தம்பி, இது திருடி வந்ததுடா, நான் வாங்கிக்கணும் வந்தேன்டா. ஏய் வாங்கி தானே வந்தான் நானு. கேரண்டி வாரண்டிக்குதா? இந்த ஃபேனுக்கு 10 வருஷம் கேரண்டி. என்னடா வேணும் இதுக்கு மேல? பாத்தியாடா என்ன கம்பெனி அது? முருகேசன் கம்பெனி. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எங்க கிட்ட கொடுக்கலாம். டேய் வாங்கிக்கிறேன்டா. அந்தால ஃப்ராடி அவங்கிட்ட போய் வாங்குறேன்ற. முன்சாமி அவன் பேசிலாம் கேட்காத, 500 ரூபாய் தான் கொடுத்துட்டு வாங்கிப்போ. யோ ஏமாறாதியா அவனையா? போடா. இந்தாப்பா இந்தா வாங்கிக்கப்பா, 10 வருஷம் கேரண்டி. சுச்சி போட்டா சுத்துமா? போட்டு பாரு. நான் சுத்தலாம். குடு, 10 வருஷம் கேரண்டில கம்பெனில கூத்து ரெடி பண்ணி எடுத்துன்னு வரோம். ஒரு 4 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோ. 4 நாள் கழிச்சா? இப்பதான் போய் வாங்கினா? ஏய் முன்சாமி, நான் அப்போ சொன்னேன் எந்த ப்ராப்ளம் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். இப்பயே ஓடலடா ஃபேனு. அதான் 4 நாள் ரெடி பண்ணி வைக்கிறேன், போ வந்து வாங்கிக்கோ. 4 நாள்யா? எனக்கு அதெல்லாம் வேணாம், காசு குத்துரு. அதெல்லாம் எப்படிப்பா கொடுக்க முடியும்? நோ ரிட்டர்ன். ஒரு தாட்டி பொருள் வித்துட்டா ரிட்டர்ன் பண்ண மாட்டோம், ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். டேய் மகனே. என்ன மகனே? போடா போடா. ஏமா அரியாரா? ஓ கேனிங்க வைய வந்து ஏமாந்துட்டு போச்சு. இதா அப்படியே வை. எங்கடா வாங்கிட்டு வந்தா? இங்கதாங்க வாங்கிட்டு வந்தேன். அப்படியே அச்சேசா நம்மட்டு போற மாதிரி இருக்குதடா. கோ வந்துட்டாங்கோ. இங்கதாங்க வாங்கிட்டு வந்தேன். வாமா, என்னமா ஓடா? இதேதான் இல்லையா பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தா நான் திரும்பி வாங்கி கொடுமா? யோ இதெல்லாம் யா வீட்டு போறலையா? ஐயோ மொத்தம் உங்க பொருளமா. உங்க ஒரு பையன் உட்காந்துச்சு பாரு, அந்த பையன் தான் என்ன வித்து கொடுக்க சொல்லி சொல்லிச்சு. இந்த பக்கம் ஒண்ணா அவனா? அவனே தான்பா, செம பிராடு பொருளுக்கு பாத்தியா. டேய் தம்பி அவன் கூடு போய் அவனை பிடிச்சி இழுத்துடா. கோபால் கேலி. ஊடு போந்து பொருள்லாம் திருடி விக்க பாத்துருக்க பத்தியாது. யாரு பொருள் பாத்து வைக்க மாட்டீங்களா? அம்மா எனக்கு என்னமா தெரியும் அந்த திட்டு மூஞ்சி பண்ணுன்னு. அந்த திருட்டு மூஞ்சி எங்க பதில விட மாட்டான். குடியா பொருள் எல்லாம். ப்ரோ எல்லாம் உன்னால் தான் ப்ரோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கி பூச்ச. விடு, அதான் வருமானம் வந்துச்சுல்ல. ஆனா கோபால கோத்து விட்டியே ப்ரோ. விடு ப்ரோ, 4 இடத்த போய் உதவ வாங்கி மாட்டாது ப்ரோ. அங்க பாரு ப்ரோ கோபால. நைனா நைனா நைனாவா? அவன் யாருன்னா தெரியாது, எங்கிட்ட கூப்பிட்டு வந்துருக்கா ஓடிடலாம். டேய் யாரா உங்க அப்பா? அது ஒரு ராவுதான். டேய்